அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நமக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. யாருக்கு தண்டனை கிடையாது? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தண்டனை கிடையாது. ஏன் தண்டனை கிடையாது தெரியுமா? மக்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. கர்த்தர் நம்மளை சிங்காசனத்துல வந்து உட்காரும்போது நம்மளை பிடிச்சி தண்டிச்சிருவாரோ, ஏங்க வா, அன்னைக்கு 25ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கு இந்த தப்பு செஞ்சல இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு நம்மளை பிடிச்சி தூக்கிடுவார் போல அப்படின்னு சொல்லி சிலருக்கு எப்படி இருக்குது? பயம் இருக்குது இல்லையா? ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை தீர்ப்பு கிடையவே கிடையாது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன தீர்ப்பு இல்லை? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு. நான் கேட்கிறேன், எத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை தீர்ப்பு உங்களுக்கு தண்டனை கிடையாது. உங்களுக்கு ஆக்கினை கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நாம் என்ன செய்ய விட்டு விட்டோம்? அவருக்குள்ளே உட்பட்டு விட்டோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். எனவே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு தண்டனை தீர்ப்பு கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டு விட்டார். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறபடியால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, எனக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அதனால உன்னை கர்த்தர் தண்டிச்சிருவாருன்னு செய்யாதீங்க. உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்காக இயேசு தண்டிக்கப்பட்டு விட்டார், நான் இயேசுவே ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே எனக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது, ஆக்கினை கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று. நம்ம ஏற்கனவே வாசித்தோம். நாம் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? சிலுவையின் மேல் சுமந்தார் என்று. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். அது என்னன்னா, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப இயேசு கிறிஸ்து தமது சரீரத்தினாலே தமது மாம்சத்தினாலே பாவத்தை என்ன செய்து விட்டார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தபடினாலே இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு என்ன கிடையாது? ஆக்கினை தண்டனை கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். எனவே அவர் தம்முடைய மாம்சத்தினாலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறபடினாலே பாருங்க, அவரை நாம் விசுவாசிக்கிறபடினாலே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் விடுதலையோடு என்ன செய்யலாம்? வாழலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சந்தோஷமா நீங்க விடுதலையோடு வாழலாம், நீங்க சந்தோஷமா வாழலாம், நீங்க சமாதானமா வாழலாம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் என்னுடைய பாவத்தை இயேசு தம்முடைய மாம்சத்தினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். ஆமென். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க?